அன்னைக்கு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டையில நான் வந்து சொல்றேன், பாக்குறீங்களா மச்சான், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை ஆகினே இருக்கு மச்சான், அதனால ஒரே மன உளைச்சல் இருக்கேன். இப்ப என்ன பண்றது நானு? இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. எப்போ கீர் போடணும், எப்போ கிளச் அமுக்கணும்ன்றத நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். இங்கே பாரு. ஐயோ இத கேட்டதும் என் நெஞ்சே கலங்கிடுது. அவனுக்கு எங்க நினைச்சிருக்கு, அவனே மெஷின் இருக்குண்டா, ஏன்னா நாங்க அப்படி பழகி இருக்கோம்ல. ஆமா மச்சானா, நீங்க நல்ல மனசு வச்சவங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படி அதுக்கு தெரியும்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ரா. உன் பொண்டாட்டி நிச்சயமாக மனசுக்கு பிடிச்சவளாதான் இருக்கும். மனசு பிடிச்சவதானே பொண்டாட்டியே. அதான் அது டெக்னிக்கலா சொல்லுது. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஃபீல் ஆகிறது ரொம்பவே கொடுமை. அதாவது முதல்ல அந்த இதுக்கு வந்து ஃபீல் பண்றாரு. ஆமா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக வராரு. அவளோட பேசு, கஷ்டம் இருந்தாலும் போன் கால் கூட பண்ண முடியலையா, ஒரு சிம்பிளா வாய்ஸ் நோட் அனுப்பு. நீங்க கிட்ட இல்லாம இருந்தா நாளே நேரம் போகல. நாம சண்டை பிடிச்சாலும் நானும் உன்னை நம்பிக்கையோட நல்லபடியா இருக்க ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். இதை அப்படியே காப்பி பண்ணி அனுப்பிச்சிருவான். இது வாய்ஸ் நோட். ஆமா, இது வாய்ஸ் நோட் அனுப்பல, இந்த கால் பண்ணி அனுப்பிச்சோம்னா இப்படியே ஃபீல் ஆயிடுவாங்க.